கொஷின் நம்பர் 1. ஒரு அசலுக்கான 3 ஆண்டு கால தனிவட்டியானது அந்த அசலில் 1/4 பங்கு எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. ஸோ அசல் என்னங்கிறதே நமக்கு தெரியல. ஆனால் 3 ஆண்டு கால தனிவட்டியானது அந்த அசலில் 1/4 பங்கு. ஸோ எப்போதுமே பகுதிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மடங்காக அசல் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது 400ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 800ன்னு எடுத்துக்கலாம், 1600ன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 400ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ N அப்படிங்கிறது 3 ஆண்டு காலம். ஸோ அவங்க கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 400 அசல், 3 ஆண்டு காலம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அந்த 3 ஆண்டு கால தனிவட்டியானது அந்த அசலில் 1/4 பங்கு. அசல் 400ன்னு எடுத்திருக்கோம், அது 1/4 பங்கு. அப்போது அடித்தா 100ன்னு வரும். ஸோ தனிவட்டி 100. என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம், 100, 200, 1000 என்ன நம்பர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பகுதியினுடைய மடங்காக எடுத்துக்கிட்டோம்னா அடித்தலுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம 400ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 சைஃபருக்கு 2 சைஃபர், 1 நாள் 4, 25 நாள் 100. அப்போது R = 25/3. கலப்பு பின்னமாக எழுதுனா 8 3 24 1/3. ஸோ 8 1/3%. ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 2. ஒரு அசலின் தனிவட்டி அந்த அசலில் 4/9 பங்கு ஆகும். வட்டி வீதமும் காலமும் எண்களின் அடிப்படையில் சமம். வட்டி வீதமும் காலமும் எண்களின் அடிப்படையில் சமம் எனில் வட்டி வீதத்தை காண்க. அதாவது காலமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேமுன்னு சொல்லிட்டாங்க. அசலுடைய மதிப்பு அந்த அசலுடைய தனிவட்டியினுடைய மதிப்பு அந்த அசலில் 4/9 பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அசலையும் இங்கே கொடுக்க கிடையாது. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் SI = PNR டிவைடட் பை 100 தான். ஸோ இந்த இடத்துல அந்த தனிவட்டியினுடைய மதிப்பு அசலில் 4/9 பங்கு. சரிங்களா? ஸோ 4/9 பங்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரைட். ஏன்னா பிங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தனால. ரைட். ஸோ எப்போதுமே இந்த பகுதிக்கு தோதுவாக, அதாவது பகுதியினுடைய மடங்குகளாக நம்ம அசம்ஷன் நம்பர் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அசல் நம்ம என்ன வேணாலும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம். 100, 200, 300ன்னு என்ன வேணாலும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த பகுதியினுடைய மடங்காக, அதாவது 900 இல்லை 1800 இல்லை 2700, அது மாதிரி அதனுடைய மடங்குகளாக எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 900 எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். பி நம்ம என்ன எடுத்துக்கலாம், 900 எடுத்துக்கலாம். ரைட். அடுத்தது தனிவட்டியினுடைய மதிப்பு அந்த அசலில் 4/9 பங்கு. அப்போ 4/9 இன்ட்டு நம்ம அசம்ஷன் எடுத்த 900. ஸோ ரெண்டையும் சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா 400ன்னு வரும் தனிவட்டி. சரிங்களா? ஏன்னா சம்பளே கொடுத்துருக்காங்க. தனிவட்டி அந்த அசலில் 4/9 பங்கு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். SI 400, அசல் 900, எண்ணும் ஆறும் சமம்னு சொல்லிட்டாங்க. அதனால் எண்ணை அப்படியே கொடுத்துக்கலாம். ஆறுனுடைய மதிப்புக்கு பதிலாக எண்ணுன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ n × n ஸ்கொயர்டு. இந்த 9 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா பகுதியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்கொயர்டை ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா ரூட்டாக மாறும். அதாவது இந்த ஸ்கொயர் மதிப்பை நீக்கணும்னா ரூட் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ n அப்படிங்கிறது √400 டிவைடட் பை 9 அப்படின்னு வரும். ஸோ 20 20 400, 3 9. அப்போ 20/3ங்கிறத ஆன்சர். கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்களா? ஸோ 20/3 கலப்பு பின்னமாக மாற்றணும்னா 6 3 18 2. ஸோ அப்போது 6 2/3% அப்படிங்கிறதா அதனுடைய வட்டி வீதம். ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 3. ஒரு குறிப்பிட்ட அசலின் தனிவட்டி அந்த அசலில் 16/25 பங்கு ஆகும். காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் காலத்தை கணக்கிடுக. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா SI = PNR டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம்.
குறிப்பிட்ட அசலின் தனிவட்டி அசல் எவ்வளோன்னு கொடுக்கவே கிடையாது. ஆனால் அதனுடைய தனிவட்டி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அசலில் 16/25 பங்கு, 16/25 ஆஃப் அசல். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பகுதியினுடைய மடங்காக இந்த அசலை வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் P = 250ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? பகுதியினுடைய மடங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ SI = 16/25 × 250. நீங்கள் 25ன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 25 இங்கே 10. அப்போ SIனுடைய மதிப்பு வந்து 160. SIனுடைய மதிப்பு வந்து 160. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 160 அசல் வந்து 250ன்னு எடுத்திருக்கோம். இங்கே காலமும் வட்டி வீதமும் சமம். அதனால் n × n /100. சரிங்களா? காலமும் வட்டி வீதமும் சமம். ரைட். ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். அடுத்தது இந்த 0 இந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். 1600ன்னு வரும். = 25 × n². ஸோ இந்த n² அப்படியே வச்சுக்கலாம். 1600 / 25ன்னு போட்டுக்கலாம். ஸோ 5 5 25, இங்கே 3 15, 1 2 10 சைஃபர். அடுத்தது 4 5 5, இங்கே 6 5 30, 4 5 20. அப்போ n² 64, 8 8 64. அப்போ n = 8. ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து 8 ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 4. பாலாவிற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 6 லட்சம் தேவைப்படுகிறது. ஒரு வங்கி ஆண்டுக்கு 20% தனிவட்டி வழங்கினால் பாலா இப்பொழுது வங்கியில் எவ்வளவு அசல் தொகையை செலுத்த வேண்டும்? அதாவது எவ்வளவு அசலை வந்து அவங்க வச்சுருந்தா 10 வருஷத்துக்கு அப்புறம் 6 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். n வந்து 10 ஆண்டுகள் அவங்களே கொடுத்துருக்காங்க. தொகை அமௌண்ட் = 6 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு SI = PNR / 100 ஃபார்முலாவும், அதே SI = amount - P அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட் சம்பளே கொடுத்துருக்காங்க 6 லட்சம் அப்படின்ட்டு. அசல் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த SI அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த SI அப்படிங்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 லட்சம் - P = P என்னன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். n அப்படிங்கிறது 10 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. இதை சிம்பிளை பண்ணலாம். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். அப்போ 2P அப்படின்னு வரும். இந்த 6 லட்சம் அப்படியே வச்சுக்கலாம். இந்த -P ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா +P ஆயிரும். அப்போது 3P அப்படின்னு வரும். ஸோ 6 லட்சம் = 3P. ஸோ நமக்கு தேவை வந்து பிரின்சிபல் மட்டும்தான். ஸோ 6 லட்சம் / 3 சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 லட்சம் அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா சரியான விடை. கொஷின் நம்பர் 5. அசல் ரூபாய் 1550 ஆனது 2 நபர்களுக்கு முறையே 8% மற்றும் 5% தனிவட்டி வீதத்தில் பிரித்து கடனாக வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கப்பெற்ற மொத்த தனிவட்டி ரூபாய் 300 எனில் 5% வட்டி வீதத்தில் கொடுக்கப்பட்ட அசல் மற்றும் 8% வட்டி வீதத்தில் கொடுக்கப்பட்ட அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதாவது 1550 2 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நபருக்கு 8%, இன்னொரு நபருக்கு வந்து 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. காலம் வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. மொத்த தனிவட்டி, அதாவது 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட மொத்த தனிவட்டி வந்து 300 அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த 1550ல் முதல் நபருக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்குவோம். இரண்டாவது நபருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? இந்த 1550ல் இந்த எக்ஸ் அமௌண்ட் போக மீதியை வந்து இரண்டாவது நபருக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ரைட்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவை வந்து இந்த மாதிரி எழுதணும். அதாவது PNR டிவைடட் பை 100 எப்படி எழுத போகிறோன்னா, PN ஆண்டுகள் வந்து 2 பேருக்கும் 3 ஆண்டுகள் தான், R1 டிவைடட் பை 100. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று வந்து 8%, இன்னொன்று 5%. ஸோ ப்ளஸ் அதே அசல் அதே காலம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 R2 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு மொத்த தனி வட்டி 300. அதனால தான் ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிறோம். ஸோ முதலாம் நபருடைய அசல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். காலம் வந்து 3 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% டிவைடட் பை 100. இரண்டாவது நபருடைய பிரின்சிபல் வந்து 1550 மைனஸ் எக்ஸு, என் வந்து அதே 3 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% டிவைடட் பை 100. ஸோ மொத்த தனி வட்டி வந்து 300. ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். மூவட்டு 24. ஸோ 24 எக்ஸு டிவைடட் பை 100 ப்ளஸ் 15 அப்படின்னா 1550 இன்ட்டு 15. ஸோ 0 5 5 25 2 5 5 25 2 27 2 1 5 7. அடுத்தது இங்கே 0 5 5 1 0 5 7 3 10 12 மிச்சம் 1 8 8 2 10 13 1 2. ஸோ 23,250 வரும். ஸோ 23,250. இந்த 15 இன்ட்டு 1550 பெருக்கணும்னா இப்போ இந்த எக்ஸையும் பெருக்கணும்ல. ஸோ இங்கே 15x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 300. பகுதி ரெண்டுமே 100 100 இருக்கனால ஸோ நம்ம காமனாக இதை இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 24x ப்ளஸ் 23,250 மைனஸ் 15x. இந்த 100 இந்த சைடு போச்சுன்னா 300 இன்ட்டு 100ன்னு வந்துடும். ரைட். ஸோ 24x ப்ளஸ் 23,250 மைனஸ் 15x மேற்கொண்டு இன்னும் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 30,000 ஆயிரும். இங்கே பாருங்கள் 24x மைனஸ் 15x. ஸோ 24 மைனஸ் 15, 10ல் 5 போச்சுன்னா 5 5 4 9. ஸோ அப்போ 9x ப்ளஸ் 23,250 ஈக்குவல் டு 30,000. ஸோ நமக்கு தேவையானது 9x மட்டும் இப்படி வச்சுட்டு இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ 30,000 23,250 ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நான் ப்ளஸில் இருக்கல, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ 0 10ல் 5 போச்சுன்னா 5 9ல் 2 போச்சுன்னா 7 9ல் 3 போச்சுன்னா 6. ஸோ 6,750 வருது. ஸோ நமக்கு தேவையானது வந்து எக்ஸு தான். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6,750 டிவைடட் பை 9. ஸோ 3 9 3 6 3 6 5 15 0 1 3 3 7 3 21 5 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 750 அப்படின்னு கிடச்சிருச்சு. இதை போயிட்டு மேலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ வந்து 750. அப்போ இங்கே ரெண்டாவது நம்பருக்கு கொடுத்தது வந்து 1550ல் 750 போக 0 0 10ல் 7 போச்சுன்னா 3 3 5 8. ஸோ 800. ஸோ நல்லா கவனிங்க, கொஷினை மாற்றி போட்டுறாதீங்க. 5% வட்டி வீதத்தில் இவருக்கு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு வந்து 8% வட்டி வீதத்தில் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் 750 மற்றும் 800. நல்லா கவனிங்க, பாருங்கள் சம்ம பாருங்கள். முதலாவது நபருக்கு 8%, இரண்டாவது நபருக்கு 5%. ஆனால் அவங்க சம்மில் கேட்குறது வந்து 5% மற்றும் 8%ன்னு மாற்றி கேட்குறாங்க. அதனால் 800, 750 அப்படின்னா செலக்ட் பண்ணணும். நீங்கள் பாட்டு ஆப்ஷன் பி 750 மற்றும் 800 போட்டுறாதீங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை.
ஸோ இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சம்ஸில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கூச்சப்படாமல் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு 5 சம் அப்படின்னு சொல்லிட்டு 200 நாளைக்கு 1000 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் டார்கெட்டு. ஸோ இன்றைக்கி 6th February கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ.